இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் மீண்டும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். சத்திய நேர நிகழ்ச்சியை இவ்வளவு ஆசையாய் ஆர்வமாய் நீங்கள் உட்கார்ந்து கவனிப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த வாரங்களிலே நாம் ரோமர் நிருபத்தை படித்து கொண்டிருக்கிறோம். மனம் மறுரூபமாகுதல், சுவிசேஷத்தினாலே மனம் மறுரூபமடையக்கூடிய ரிமைண்டர்ஸுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 8 ரிமைண்டர்களை இதுவரை பார்த்துருக்கிறோம். கடந்த வாரத்தில் ஆவியினாலே நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை குறித்து நாம் பார்த்தோம். ஆவியினாலே நடத்தப்படுகிற வாழ்க்கை என்பது வசனத்தின்படி நடக்கிற வாழ்க்கை என்று தெளிவாக வேத வசன வெளிச்சத்திலே நாம் பார்த்தோம். இப்பொழுது நாம் 9ஆம் அதிகாரத்துக்கு நாம் வருகிறோம். எப்போதெல்லாம் இந்த ரோமர் புருவத்தை படிக்கீங்களோ அப்போல்லாம் நீங்கள் அந்த 1லேருந்து 8 வரை என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சால் தான் 9ஆம் அதிகாரத்தில் வரணும். 1ஆம் அதிகாரத்திலேருந்தே அவர் எழுதுகிறார், தேவனை அறிகிற அறிவு வேணும். 2ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய ஐஸ்வர்யங்கள், அதை நீங்கள் நினைக்கணும், அது உங்களை மனம் திரும்ப வைக்கும். 3ஆம் அதிகாரத்தில் கிருபாதார பலியாக கிறிஸ்துவை அனுப்பியிருக்கிறார். 4ஆம் அதிகாரத்தில் வேத வாக்கியம்லாம் அதை சொல்லுது அப்படிங்கிறார். 5ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது நீங்கள் இங்கேயே நீங்கள் இப்படியே இருந்து விட முடியாது, திரும்ப திரும்ப நீங்கள் இந்த பழைய காரியங்களே நீங்கள் யோசிக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரும்னு அவர் என்ன செய்கிறாருன்னா சொல்லுகிறார். 5ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வரும்போது, இவ்விதமாய் கிறிஸ்துவினாலே நாம் ஜீவனை அடைந்து ஆளுகிறோம். ஒருத்தரால் பாவம் வந்துச்சு, கிறிஸ்துவினாலே நித்திய ஜீவன் வந்துச்சுன்னு எழுதுகிறார். 6ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது, எண்ணிக்கொள்ளுங்கள், பழைய மனுஷன் சிலுவையில் அடிக்கப்பட்டான்னு எண்ணுங்க அப்படிங்க, அந்த மைண்டை ரினியூவல் பண்ணுங்க அப்படிங்க. 7ஆம் அதிகாரத்தில், அதனால் நீங்கள் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆகிறீர்கள், கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவு, எண்ட் ஆஃப் த லா, எக்ஸ்பைரி ஆகிட்டு அப்படின்னு தெளிவாக 7ஆம் அதிகாரத்தில் அடிச்சிடார். அடிச்சுட்டு 8ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது, நாம் ஆவியினால் நடத்தப்பட வேண்டும், வசனத்தின்படி நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை வரும்போது நமக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. ஏன்னா பிரமாணம் இருந்தால் தானே உங்களுக்கு சாபம் வரும், அதுக்கு கீழ்ப்படியில். ஏன்னா பிரமாணமே க்ளோஸ் சிலுவையில். அப்படியே நம்மளை டோட்டலாக ரிலாக்ஸ் பண்ணுறார். முற்றிலும் நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் அப்படி பிரகடனப்படுத்துகிறார். இது எப்படின்னா, ஒரு பெரிய ஒரு மல்யுத்த வீரன் இருக்கார், 6 கோடி ரூபாய்க்கு ப்ரைஸ் வாங்கிட்டு வராரு. வீட்டுக்கு வரும்போது அந்த ப்ரைஸ் அப்படியே அவன் ஒய்ஃபுக்கும் சொந்தமாயிரும். ஒய்ஃப் எந்த முயற்சியும் பண்ணலை, எந்த ரிஸ்க்கும் எடுக்கலை, காலையில் எழும்பி ஓடலை அல்லது பயிற்சி எடுக்கலை. கணவன் ஜெயித்ததினாலே மனைவிக்கு அது ஆட்டோமேட்டிக்காக சொந்தமாகுது. முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவளாக அவள் காண. அதே போல் கிறிஸ்து நமக்காக ஜெயங்கொண்டதினாலே நாமும் முற்றிலும் ஜெயங்கொள்ளுவர்களாக மாறுகிறோம். இதுதான் புதிய ஏற்பாடு. இதுதான் ஒரு பெரிய காரியம். அப்போ நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி கூடுது முந்தியை விட. இவ்வளோ என்னை நேசிக்கிறார, நான் எப்படி சும்மா இருக்க முடியும் அப்படிங்கிற அந்த தாற்பயம் நமக்குள்ளே வந்துடுது. ஸோ அதனால் இந்த காரியங்களை அப்படியே 9ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, இந்த 8ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய அன்பு என்னை விட்டு பிரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு 9ஆம் அதிகாரம் முழுவதும் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, 1ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, எனக்கு மிகுந்த துக்கம் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. எனக்கு கண்டினியூஸாக துக்கமாக இருக்குது, கண்டினியூஸாக இடைவிடாத ஒரு மனவேதனை இருக்குன்னு சொல்லி தம்முடைய சொந்த ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லையே என்று அங்கலாய்ப்பதை நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த அதிகாரத்திற்கு ஒரு கீ வேர்டு எங்கே இருக்குது அப்படின்னா, 30ஆவது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். 9:30. இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம்? நீதியை தேடாத புரஜாதியார் நீதி அடைந்தார்கள், அது விசுவாசத்தினால் ஆகும் நீதியே. இப்போ ஒரு மேட்டரை இங்கே ஒரு கன்வே பண்ணுறார். பைபிளில் உள்ள எல்லாரையும் கொண்டு வந்துட்டு 29 வசனம் ஃபுல்லாக கொண்டு வந்துட்டு, நமக்கு பைபிளே கிடையாது, புராணத்தான் இருக்குது, ஆனால் நாம் விசுவாசத்தினால நீதி அடைஞ்சிட்டோன்னு ப்ரூவ் பண்ணுறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆளாக சொல்கிறார். இந்த அதிகாரம் முழுதும் 7ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர்கள் ஆபிரகாமின் சந்ததி. ஸோ ஆபிரகாமை கொண்டு வர்றார். 10ஆம் வசனத்தில் ஈசாக்கை பற்றி பேசுகிறார். அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா 13ஆவது வசனத்தில் ஏசா யாக்கோவை பற்றி பேசுகிறார். 15ஆவது வசனத்தில் மோசையை பற்றி, பழைய ஏற்பாடு அப்படி உரிச்சு எடுக்கார், மோசையை பற்றி பேசுகிறார். திரும்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா 17ல் பார்வோனை பற்றி பேசுகிறார். 26ஆம் வசனத்தில் ஓசியா தீர்க்கதரிசியை பற்றி பேசுகிறார். எல்லாம் பாதிச்சுட்டு 32ல் சொல்கிறாரு,
எண்ணத்தினாலே வென்றில் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாய பிரமாணத்தின் கிரியினாலே தேடு அப்படினால் அதை அடையவில்லை. நீதியை அவர்கள் அடையவில்லை. ஏனென்றால் நியாய பிரமாணத்தை அவர்களால் 100% ஃபாலோ பண்ண முடியல அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இடறி விழுந்தார்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் 33ஆம் வசனத்தில் அதை எழுதுறார். அப்போ முழு பழைய ஏற்பாடையும் நாம் பார்க்கும்போது தேவனுடைய அந்த ஸ்டாண்டர்டுக்கு யாரும் வர முடியவில்லை என்பதை இங்கே தெளிவாக நாம் பார்க்கிறோம். சரி, இந்த அதிகாரத்தினுடைய நடைமுறை பயனை நம்ம படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆயிரும். பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு காரியம் என்னென்னா, பழைய ஏற்பாட்டில் அவங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை இவர் பட்டியல் போடுறார். 4ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர்கள் இஸ்ரவேலரே, ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாருன்னா புத்திர சுவிகாரம், இஸ்ரவேல் என் குமாரன் என்று சொல்லுவார். ஸோ அந்த அளவுக்கு தேவன் அவர்களை உரிமை பாராட்டின. குமாரன், புத்திர சுவிகாரம், மகிமை. அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் நம்ம பார்க்குறோம் உடன்படிக்கைகள், அதாவது மோசையோடு பண்ணின உடன்படிக்கை, தாவீதோடு பண்ணின உடன்படிக்கை, நோவாவின் உடன்படிக்கை, ஆதாமின் உடன்படிக்கை. நீ பார்த்தீங்கன்னா எல்லா உடன்படிக்கையும் அவங்களுக்குரியது தான். அவர் சொல்கிறார், அடுத்தாப்புல சொல்கிறாரு, நியாய பிரமாணம் சீனா மலையிலே ஆண்டவர் இறங்கி வந்து கொடுத்தது எங்கிட்ட தான் அப்படின்ட்டு அவங்க பெருமை பாராட்டுறாங்க. உச்சகட்டத்தில் சொல்றார், பிதாக்கள் அவர்களுடையவர்களே. நம்ம எங்கே சுற்றி பேசினாலும் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், உங்கள் பிதாக்களின் தேவன், அப்படி தான் நம்ம பைபிளே படிக்கிறோம். அப்படி சொல்கிறாரு, அழகாக சொல்கிறாரு, பிதாக்கள் அவர்களுடையவர்களே. உச்சகட்டத்தில் சொல்கிறார் பாருங்க, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவளிடத்தில் பிறந்தார். ஏன்னா தாவீதின் வம்சத்தில் தான் இயேசு கிறிஸ்துவே பிறந்தார். அதை நினைக்கும் போது கிறிஸ்துனாலே அவருக்கு அந்த புல்லரிச்சிருது. உடனே இவரே என்றென்றைக்கும் சோஸ்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன், ஆமேன். எல்லா நிருபத்திலும் அப்படி தான். உடனே அப்போ தேவ வசனம் அவமாய் போயிட்டு சொல்லக்கூடாது. ஏனென்றால் இஸ்ரவேலர் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலரே, அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியார் ஆனாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே. ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லி இருக்கிறதே. ஸோ அவர் அழகாக அதில் கிறிஸ்து எப்படி வரார் அப்படின்ட்டு அழகாக என்ன செய்கிறாருன்னா சொல்லி அங்கே எடுக்கிறத நம்ம பார்க்க. 18ஆம் வசனத்துக்கு வரும்போது ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தையை பார்த்தீங்கன்னா, ஆகதலால் எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாக இருக்கிறார், எவனை கடினப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார். இப்படியானால் அவர் இன்னும் ஏன் குற்றம் பிடிக்கிறார்? அவர் சித்தத்திற்கு எதிர்ப்பு நிற்பவன் யார் என்று என்னோடு சொல்லுவாய். அப்படியானால் மனிதனே, தேவனோடு எதிர்த்து தர்க்கிறதுக்கு நீ யார்? ஆண்டவரை பார்த்து நீ கேள்வி கேட்க முடியாதியா? பழைய ஏற்பாட்டில் நீர் இப்படி செய்தீர், அப்படி செய்தீர், புதிய ஏற்பாட்டில் இது இப்படி என்ன கதை அப்படின்லாம் நீ கேட்க முடியாது. அவர் சர்வ வல்லவர் அப்படின்ட்டு அவர் அந்த ஒரு 4-5 வசனத்தில் பயங்கரமாக அங்கே எழுதுகிறத பார்க்குறோம். 26ஆம் வசனத்தில், நீங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்லவென்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள் என்று ஓசியாவின் தீர்க்க தரிசனத்திலே சொல்லி இருக்கிறது. 29ல் ஏசாயா சொன்ன ஒரு வார்த்தையை நினைப்பூட்டுகிறார், கர்த்தர் நமக்கு ஒரு சந்ததியை ரெமனன்ட் மீதியாக வைத்திருப்பாரானால் நாம் சோதமை போல கோபராவாக்கு ஒத்திருப்போம். இதெல்லாம் சொல்லிட்டு தான் இப்படி இருக்க சொல்றார். ஒரு அழகான வசனம், இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம்? நீதியை தேடாத புறஜாதியார் நீதியை அடைந்தார்கள், அது விசுவாசத்தினால் உண்டாகும் நீதி. ஸோ அங்கே லாகு இடம் இல்லாமல் போயிடுது. அப்படி ஒரு லிங்க் எடுத்துருந்தார் ஆபிரகாமிலேருந்து நேர. அதனால தான் நியாயப்பிரமாணம் இதில் க்ளோஸ் ஆகுதுன்னு ப்ரூவ் பண்ணுறாரு. திரும்பியும் லிங்க் எடுத்து அவர் சொல்கிறார் பாருங்க 32ல், எண்ணத்தினால என்றால் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே தேடினபடினால் அதை அடையவில்லை, இடறதுக்கு ஏதுவான கல்லில் இடறினார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய லைஃப்பில் இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். என்ன அப்படின்னா, விசுவாசம், அதை கர்த்தர் கனப்படுத்துகிறார். கிறிஸ்து எனக்காக மரித்தார், அவருடைய இரத்தம் எனக்கு போதுமானது என்று நாம் நினைக்கும் போதே, நம்ம மைண்ட் ரினிவல் ஆகும்போதே நாம் அந்த கிருபையிலே பிரவேசிக்கும் சிலாக்கியம் பெறுகிறோம். நல்ல எக்ஸாம்பிள் சிலுவை கல்லன். மைண்ட் ரினிவல் ஆகுது அவனுக்கு. நான் நியாயப்படி தண்டிக்கப்படுறோம், அவரோ நீதிமான்.
எனக்காக அப்படின்னு அவர் மைண்ட் செட் வரும்போதே, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் என்னை நினைத்தருளும், இன்றைக்கு நீ என்னோடு பரதீசில் இருப்பாய். அதனால தான் அந்த கடைசி வசனம், அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ. இந்த வியாகாரம் ரொம்ப முக்கியம். அது யாராக இருந்தாலும் சரி, இந்த டிவி பார்த்துட்டு இருக்க நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, யூடியூப்பில் பார்த்தாலும் சரி, ஃபேஸ்புக்கில் போய் பார்த்தாலும், எவனோ எக்ஸ் ஆர் ஒய், நீ நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணாலும் சரி, அல்லது நீ ஆபிரகாம் பையன்னு சொன்னாலும் சரி, நீ பழைய ஏற்பாட்டு எல்லாம் எங்களுக்கு தெரியும்னாலும் சரி, அல்லது நாங்கள் தான் இந்த கோயிலை கட்டி என்னத்தை சொன்னாலும் சரி, அது அவ்வளோதையும் மூட்டை கட்டி வச்சுட்டு, இயேசுநாதரை நீ விசுவாசித்தாயனால் அவரிடத்தில் விசுவாசமாயிருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இந்த எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை, இதில் தான் நம்ம ஸ்ட்ராங் பிலீவ் வரணும். எப்போல்லாம் வேதம் வந்து இந்த எவனோ எவனோ எவனோன்னு சொல்லுதோ அப்போல்லாம் அங்கே ஒரு ஸ்ட்ரெஸ் நீங்கள் பார்க்கலாம். இந்த எவனோ அப்படின்ட்டு பேசிட்டாலே அதில் நீங்கள் எதையுமே கொண்டு வர முடியாது. அதாவது இஸ்ரவேலர்கள் சொல்கிற மாதிரியோ அல்லது கிறிஸ்தவர்கள் சொல்கிற மாதிரியோ அதையுமே அங்கே வைக்க முடியாது. யாராக இருந்தாலும் சரி, சிலுவையை பார்க்கும்போது அதில் ஒரு அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுதல் வேதம் சொல்லுகிறது. இதேமாதிரி நான் ஒரு 1-2 வசனம் சொல்கிறேன் பாருங்கள். உங்களுடைய விசுவாசத்தினாலே ஆகும் நீதி டெவலப் ஆகும். இந்த அதிகாரத்து தலைப்பே அது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனத்தையே சொல்கிறேன், உங்களுக்கு பிக்கப் ஆகும். ஏன்னா இந்த வசனம் தான் நமக்கு உயிர். இந்த வசனத்தில் நடத்தப்படுறது தான் ஆவியினாலே நடத்தப்படுது. அதுதான் நம்மளை ஸ்ட்ராங் பிலீவ் பண்ணும். எதையுமே நீங்கள் அதில் கொண்டே வரக்கூடாது. சிலுவை பக்கத்தில், அந்த கிருபை பக்கத்தில் எதையுமே நீங்கள் கொண்டே வர முடியாது. இது வந்துட்டுன்னா அது மற்றது தன்னால் வரும். யோவான் 3:16 நம்ம எல்லோரும் மனப்பாடமாக தெரியும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, அதே எவனோ அதில் ஸ்டோன் இருக்கும். எவனோ அது யாராக இருந்தாலும் சரி, அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்த்தார். யாரெல்லாம் அவரை நம்புகிறானோ அவன் வந்து ஒரு நாளும் வெட்கப்பட மாட்டான், அழிந்து போக மாட்டான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அதுக்கு முந்தின வசனத்தில் சர்ப்பமானது ஒரு பாம்பை தூக்கி மேலே வச்சு யாரெல்லாம் எட்டி பார்க்காங்களோ அவங்க பிழைச்சிக்கிடுவாங்க. அதே போல் மனிதகுமாரனும் உயர்த்தப்படுவார். அதே மாதிரி சிலுவையில் அவர் உயர்த்தப்பட்டது முதல் ஆளாக சிலுவை கல்லை எட்டி பார்க்க நினைக்க. மைண்ட் ரினுவல் சுவிசேஷம் அப்படின்னாலே அது வந்து மறுரூபமாகிறது. மைண்டை ரினுவல் பண்ணுறது, கிரியை செய்கிறது கிடையாது. மைண்ட் ரினுவல் ஆன பிறகு தான் நம்முடைய கிரியை ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடி ஆரம்பித்தா அது கந்தையாயிருது தேவனுக்கு முன்பாக. எவனோ அவன் கெட்டு போவதில்லை, ஆக்கினை தீர்ப்பு கிடையாதுன்றே எழுதிடுவார் அதில். அதனால் இயேசுவை ஒரு மனிதன் ஏற்றுக்கொண்டால் அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. உடனே இதை வச்சுட்டு உடனே அப்போ ஒருக்கா நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு எவ்வளோ பாவம் செய்யலாம்னு செகண்ட் கொஸ்டின் கேட்பாங்க. அது ஒரு முட்டாள்தனமான கொஸ்டின். பவுல்கிட்ட அப்படி தான் கேட்பாங்க. கிருபை பெருகும்படி பாவத்தில் நிலைநிற்கலாமோ? அவர் உடனே செவுட்டில் அடித்த மாதிரி சொல்லுவார். இப்போ அவர் உனக்காக சிலுவையில் அடித்து ரத்தமே சிந்தி வச்சிருக்காருன்னு எப்படி பாவம் செய்ய முடியும்? எனக்காக ஜீவனையே கொடுத்து என்னை மீட்டு இருக்கும்போது நான் எப்படி மறுபடியும் அந்த சாக்கடைகளை போக முடியும்? அப்போ அவன் சாக்கடைகளை போகிறான்னா அந்த இதே தெரிலன்னு அர்த்தம். கிருபாதார பலியை, அந்த கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் அந்த சிலுவையை காலில் போட்டு மிதிக்கிற மாதிரி. இந்த செகண்ட் தாட்டுக்கே போகாதுங்க. முதல் தாட்டிலேருந்து அதுக்கப்புறம் அடுத்த உயர் தாட்டுக்கு போங்க, கீழ்த்தாட்டுக்கு வராது. 5ஆப்புலேருந்து 10ஆப்புக்கு தான் போனோம். 5ஆப்புலேருந்து 1ஆப்புக்கு வரக்கூடாது. எவனோ அவன், இன்னொரு எவனோ அவன் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 38வது வசனம். இதில் ஒரு கை வச்சுட்டு அப்படி போங்க. ஸோ பைபிளை நம்ம இப்படி படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். யோவான் 7ஆம் அதிகாரம், வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ. இப்போ படித்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம், அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில் என்று வேதம் சொல்லுது. இப்போ இங்கே பாருங்கள், வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன். யாராக இருந்தாலும் பரவாயில்ல, நீ பெந்தேவஸுக்கு போனாலும் சரி, சிஎஸ்ஐக்கு போனாலும் சரி, நீ வந்து எங்கேயும் போ, அதெல்லாம் பற்றி எனக்கு கவலை இல்லை. எவனோ அவன்
நீ இயேசுவை விசுவாசித்து விட்டால் அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து சொன்னார். ஒரு ட்ரமண்டிங் வேர்டு இதெல்லாம். ஸோ பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை ஒரு மனிதனிடத்திலிருந்து பிரவாகித்து ஓடுகிறது ஜீவ தண்ணீருடையதில். எப்போ? கிறிஸ்து எனக்காக மரித்தார், எனக்காக இரத்த சிந்தி, அந்த அன்பையும் அந்த 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 விசுவாசத்தை அவன் உள்ள வர 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 ஆவியானவருடைய அந்த ஜீவ நீருற்று ஓடும். ஒரு பாட்டை படித்து கடைசி கவி 5 தடவை படித்தா தான் தண்ணீர் ஓடும், ஜீவ தண்ணீர், ஆவியானவர் ஓடுவார்ன்னு பைபிளில் கிடையாது. இதெல்லாம் தண்ணீரற்ற மேகங்கள் நம்ம கண்டுபிடிச்சது. இதெல்லாம் இயேசுவை ஒருத்தன் ஒழுங்காக விசுவாசிச்சானாலே அதில் போட்டிருக்கு, என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் நதி புறப்பட்டு போகும். அபிஷேகம் பெறுறது ஒரு தடவை தான். அது தாவீதாக இருந்தாலும் சரி, ஆரோனாக இருந்தாலும் சரி, அல்லது யாராக இருந்தாலும். ஆனால் இங்கே ஃப்ளோ ஆகிறது தான் முக்கியம். நம்ம எப்போ பார்த்தாலும் இந்த பெறுறது தான் நிறைய நேரம் போட்டுட்டு கிடக்கும். உன் கண்ணு இன்னைக்கு திறக்கப்பட்டுட்டு ஒரு தடவை தான் அபிஷேகம். ஆனால் நம்மிடத்திலிருந்து வெளியே ஓடும்படி ஆவியானவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நான் இயேசுவை விசுவாசிக்கும் போது என்னிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் எப்படி புறப்பட்டு போவோம்? நான் யார்கிட்டையாவது சோர்ந்து இருக்கும்போது, சோர்ந்தா ஒருத்தன் இருக்கும்போது நான் பேச 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 அவன் உயிர்ப்பிக்கப்படுறான், நதி புறப்பட்டு போகும். ஒரு வியாதி உள்ள ஆள் இருக்கும்போது பேசி என் கையை மேலே வைக்கும்போது நதி புறப்பட்டு போய் அது கீழாக்குது. அங்கே ஒரு பற்றாக்குறை வருது, பேசுகிறோம், சொல்கிறோம், செழிப்பு ஆண்டவர் கொடுக்குறார். அந்த நதி எங்கெல்லாம் போதோ செழிப்பு, ஆசீர்வாதம், பாவத்திலிருந்து விடுதலை, ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை. ஸோ எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை, எவனோ அவன் கெட்டு போவதில்லை, எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு போகும். இப்படி பைபிள் படிச்சிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மொத்தம் 10 வருஷம் 11 வருஷம் நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். நேரம் கிடையாது, அதனால் 1-2 உங்களுக்கு அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி சொல்கிறது. எப்பெல்லாம் உங்களுக்கு ஆண்டவர்கிட்ட போனால் ஏதாவது ஒன்று செய்யணுன்ட்டு எங்கேயாவது பிரசங்கம் கேட்குறீங்களோ அதெல்லாம் தவறான பிரசங்கம். எவனோ அவன் தான். ஓப்பன் காட்டாக கல்வாரி பக்கத்தில் நீங்கள் உடஞ்சிட்டீங்க அப்படின்னா, இந்த பாட்டு ஒன்று இருக்குது, எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நான் பிரமித்து நின்று பேரன்பின் பிரவாகத்தை நோக்கி பார்த்தேன். ஸோ அந்த பிரவாகம் அது அப்படியே வடிச்சு ஓடுது. அந்த கவியில் வர, நான் ரொம்ப நாள் பிரயாசப்பட்டேன், ஆனால் வீண் முயற்சி நீங்கின போதோ என் மீட்பரால் அருள் பெற்றேன். அடுத்து அந்த ஜீவ நதியை பற்றி பேச அடுத்த ஸ்டான்ஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் அவரின் வஸ்திரம் தொட நீ சொஸ்தமாவா என்றார். நான் ஆரோக்கியமாட்டேன். ஆனால் அந்த நதி புறப்பட்டு போகிறது. பிரியமானவர்களே, பாட்டு இது ருசிச்சு எழுதியிருக்காங்க. எவனோ அவன் அவன் யாராக இருந்தாலும் சரி, தொட்டால் சுகமானார், பார்த்தான் நீதிமானாய் மாற்றப்பட்டான். இதுதான் புதிய ஏற்பாடு. உங்கள் மைண்ட் ரினியூவல் ஆகணுன்ட்டு தான் இதெல்லாம் பவுல் பேசிக்கிட்டே இருக்கார். மைண்டு, உங்கள் மனம் புதிதாக வேண்டும், மறுரூபமாக வேண்டும். இன்னொரு வசனத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள், ஏன்னா அங்கங்கிருந்து சொன்னால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். 13ஆம் அதிகாரம் 39, மிக முக்கியமான வசனம். இது யாருடைய செய்தி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பவுல் அங்கே வரார், சரியா, அந்தியோகியாவுக்கு. நீங்கள் 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 14ஆம் வசனத்தில் இருக்குது. அவர்கள் பெர்கே பட்டணத்தை விட்டு புறப்பட்டு பிசிதியா நாட்டில் உள்ள அந்தியாவுக்கு ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து உட்கார்ந்தார்கள். நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனாகவும் வாசித்து முடித்த பின்பு, மொதல் பாடம் 2ஆம் பாடம் வாசித்தாச்சு. அந்த கேட்டிஸ்ட் ஜபாலயத்தில் அப்படியே பார்க்கும்போது அங்கே 2 பேர் சைக்கிள் கேப்பில் உள்ளே வந்ததை பார்த்துட்டார். உடனே, சகோதரரே, நீங்கள் ஜனங்களுக்கு ஏதாவது சொல்லணுன்னா சொல்லுங்களான்ட்டு குவாலிட்டியாரை கூப்பிட்டு அனுப்பியாச்சு. ஆள் அனுப்பினார். பவுல் ஒரு மெசேஜ் கொடுக்காரு. இதெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டிய அதிகாரம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடிக்கார் பாருங்க. 17ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, பிதாக்கள், அதாவது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு கதை கொண்டு வர்றார். 18ஆவது வசனத்தில் 40 வருஷம் வனாந்தரத்தில் இருந்தது. 20ஆவது வசனத்தில்
450 வருஷம் அவங்க இந்த நியாயாதிபதிகள் காலத்தை, ஏன்னா அவன் வந்து கமாலியல் பாதத்தில் படித்ததுனால பிட்டாக வைக்கிறார். அந்த நியாயாதிபதிகள் காலத்தை பற்றி பேசுகிறார். 21 ராஜாக்கள் காலம், சவுலை பற்றி பேசுகிறாரு. அதுக்கு பிறகு தாவீதை பற்றி பேசுகிறாரு 23. அப்படியே தாவீதை பற்றி பேசி அந்த சந்ததியில் தான் இயேசு கிறிஸ்து வந்தார் அப்படின்னு சொல்லி 26, 27 பேசுகிறார். அவருடைய மரணம், உயிர்த்தெழுதல் அதை பற்றி பேசி 34 வரும்போது தாவீதுக்கு அருளின் நிச்சயமான கிருபையை உங்களுக்கு இதை ஏசாயாவில் கோட் பண்ணுறதை திரும்ப ரிமைண்டர் பண்ணுறார். தாவீதுக்கு எப்படி ஒரு கிருபை கொடுக்கப்பட்டுச்சு, அதை நமக்கு கெடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி தாவீதை பற்றி பேசுகிறாரு. பேசிட்டு 38 வரும்போது, அதலால் சகோதரரே, இவர் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறது என்றும், இப்போ தான் நம்ம வசனம் வருது 39. மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளின்றி விடுதலையாகி நீதிமான்களாக்கப்படக்கூடாதிருந்ததோ விசுவாசிக்கிறவன் எவனும், அதனால் அப்படி ரவுண்டாக போட்டுவிடுங்க, விசுவாசிக்கிற எவனும் அவை நின்று இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்று உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுள். செவுட்டில் அடித்த மாதிரி சொல்கிறார். ஆபிரகாமில் ஆரம்பித்து க்ளீனாக தாவீதில் கொண்டு வந்து, தாவீது பையன்தான் இயேசு கிறிஸ்து, அவர் பாவத்துக்காக மரிச்சிட்டார், நீ இதை விசுவாசிச்சா நீ நீதிமான். அவ்வளோதான். அதில் என்ன சொல்கிறாருன்னா, விசுவாசிக்கிறவன் எவனும், எவனோ அவன், எவனோ அவன், அதான் நம்முடைய சப்ஜெக்ட், அதை தான் பேசிக்கிட்டே இருக்கும். எவனாக இருந்தாலும் சரி, நீ இஸ்ரவேலராயிரு, யூதனாயிரு, அது எங்கேயும் இருந்துக்க, நீ அவரை விசுவாசித்து விட்டால் உன் லைஃப் சேஞ்ச், உன் லைஃப் சேஞ்ச், உன்னுடைய லைஃப் சேஞ்ச், உன்னுடைய லைஃப் சேஞ்ச். அவரை நம்புறதுல தான் இருக்கு. கல்வாரியில் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். எங்கேனாலும் கல்வாரி தான். அவர் எனக்காக மரித்தார், எனக்காக மரித்தார், எனக்காக மரித்தார். இந்த அன்பு மட்டும் உங்களுக்கு வந்துட்டு அப்படின்னா மற்ற எல்லாம் தன்னால் வந்து, இதை தான் பவுல் திரும்ப திரும்ப எபேசியில் எழுதுவார். இந்த அன்பின் நீளம், அகலம், ஆழம், உயரம், அறிவு கெட்டாத அன்பை உணர்ந்து கொள்ள வல்லவர்களாக மாறணும். இதுதான் அவருடைய துடிப்பு. திருச்சபையில் இதுதான் வரணும். தேவன் என்னை நேசிச்சாரு, நான் பாவியாய் இருக்கும்போதே என்னை நேசிக்கிறார். அவருக்கு சத்துருவாய் இருக்கும்போது, அன்காட்லி, அவரை தேடாமல் இருந்தபோது, இந்த அன்பு எனக்குள்ள வரும்போது, பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் அவர் தான் மறிச்சார், என்னுடைய எதிர் குரூப்புக்காகவும் அவர் தான் மறிச்சிருக்காரு. அதனால் அவங்கள நான் தள்ள முடியாதுன்ட்டு அவங்கள நேசிக்க ஆரம்பிப்போம். பகை கசப்பெல்லாம் மறைய ஆரம்பிப்போம். தேவ அன்பு தான் நம்மளை ஆள வைக்க வேண்டியது, கிரியைகள் அல்ல. கிரியைகள் வந்து தன்னால் வரணும். லவ் வரும்போது அது ரூட் வேர் பிடிக்கணும். அந்த லவ் வந்து வெளியே அப்படி கனியாக வரும், மற்றது தன்னால் வரும். பிரியமானவர்களே, இதுதான் விசுவாசத்தினால் உண்டாகும் நீதி. சரியான வசனம் இதெல்லாம். இந்த அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் மிக அழகான ஒரு சர்மன். அப்படியே அவர் கொண்டது, எவனோ விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அப்படின்னு சொல்லு. இந்த ரோமரில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா 1ஆம் அதிகாரம் ஒரு ஸ்டார்டிங்கே அப்படி தான் சொல்லுவார். நம்ம அதை மறந்துருப்போம். இப்போ உங்களுக்கு திரும்ப ஒருக்கா ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் பாருங்கள். ரோமர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1:16 இதில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும், எல்லாத்தையும் எடுத்துட்டார் இதில். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ, இந்த ஏகாரம் ரொம்ப முக்கியம். விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலன், பவர் ஆஃப் காட். இந்த சிலுவை தான் கல்வாரியில் எனக்காக மரித்தாரியா. பாவம் போயிட்டு, வியாதி போயிட்டு, தரித்திரம் போயிட்டு, மரண பயம் போயிட்டு, சாபம் போயிட்டு, இப்படி இந்த கல்வாரியில் உங்கள் மைண்டு வர 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 அது பவர் ஆஃப் காட். அது யாராக இருந்தாலும் சரி, விசுவாசிக்கிறவன் எவனோ உன்னை வாழ வைக்கும். நினச்சி பாருங்க. இதுதான் நற்செய்தி. இதுக்கு பேர் சுவிசேஷம். அதான் அவர் சொல்லுவார், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து
நான் வெட்கப்பட மாட்டேன். இதான் நல்ல செய்தி. அறிவுக்கு எட்டாத, நம்மளால் விளங்கி கொள்ள முடியாத ஒரு செய்தி. எனக்காக ஒருத்தர் மரித்திருக்கிறார் என்னை மீட்டெடுப்பதற்கு, இந்த பூமியிலே நான் வாழும்படி, பூமியில் மாத்திரமல்ல அதற்கு பின்பும் எனக்கு ஒரு வாழ்வு தரும்படி, நித்திய ஜீவனையே தரும்படி எனக்காக அவர் மரித்தார். இந்த நற்செய்தியை சொல்கிறதுக்கு தான் நம்ம மிஷினரிகளை அனுப்புகிறோம். இதுக்காக தான் நமக்கு பணம் தேவைப்படுது, இதற்காக தான் நம்மளுக்கு வாழ்க்கையே தேவைப்படுது, இதற்காக தான் எல்லாமே தேவைப்படுது. ஏனென்றால் என்னை நேசிக்கிற ஆண்டவர் உன்னையும் நேசிக்கிறார். இப்போ நம்ம சப்ஜெக்டுக்கு வரோம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. நீங்கள் ஆண்டவரை நம்பி பாருங்க. யோவான் 3:16 சொன்னேன். இன்னும் 1-2 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மார்க் 11:21 இருக்கு. எவனும், யோவான் 18:37 சத்தியவான் எவனும், ரோமர் 1:16 விசுவாசிக்கிறவனோ அவனுக்கு, ரோமர் 4:22 எவர்களுக்குள்ளும், ரோமர் 10:4 விசுவாசிக்கிற எவனுக்கும், யோவான் 7:38 படித்தோம் எவனோ அவன், ரோமர் 10:11 9:33 படிக்கிறோம் விசுவாசிக்கிறவன் எவனோ வெட்கப்படுவதில்லை. ரோமர் 10:13 தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். யோவான் 11:26 என்னை விசுவாசிக்கிற எவனும். இப்போ படித்தோம் அப்போஸ்தலர் 13:39 எவனும், விசுவாசிக்கிறவன் எவனும். ஆண்டவரே, கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆண்டவரே, உம்மீது ஒரு மெய்யான விசுவாசத்தை இந்த நாளிலே தந்து விட்டீரே, அதற்காக நன்றி. கிறிஸ்துவே அண்டி, சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் நாங்கள் அறியாதிருக்க தீர்மானிக்கிறோம். நாளிலே தீர்மானம் எடுக்கும். வேற எந்த ஒன்றுமே எங்கள் மைண்டில் உள்ளே போகக்கூடாது, மண்டைக்குள்ளே போகக்கூடாது. ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்ட அவரே போனோம். ஆண்டவர் அப்படி நீர் எங்களை மாற்றி விட்டீர். நன்றி. எல்லா கணத்தையும் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.